இல்ல இல்ல இன்னைக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இங்க இருந்தா ஓட்டு விழாதுன்னு சொல்லுவீங்க, வெளியில போனாலும் அவங்களுக்கு ஜெயிக்க முடியாதுங்கிறீங்க. இங்க தான் போவாங்க காங்கிரஸ். நந்தகுமார் சார் இல்ல சொல்லுங்க. இல்ல நான் சொல்றது இன்னைக்கு திமுக இருந்தா அவங்களுக்கு காங்கிரஸ் வந்து ஓட்டு விழா, கட்சியினுடைய அங்க காங்கிரஸ்னுடைய தாவேகா கூட போனாலும் ஜெயிக்க கட்சி முடியாது. என்னதான் பண்ண முடியும் அவங்க சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க தாவேகா கூட போகும்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புது பார்வை கிடைக்கும், மக்கள் மத்தியில இருந்து ஒரு ஓ, புது ஒரு ரத்தம் இளைஞர்கள். பாய்ச்சப்படும், ஓ சரி. ஒரு இளைஞர்களுடைய பார்வை அங்க வரும். இன்னைக்கு ஓ விஜய் சரி. அவர்களுக்கு ஓட்டு இருக்கக்கூடிய ஓட்டு ஒரு அந்த சீட்டு ஒரு சீட்டு பிம்பம் ஜெயிக்க வந்து முடியுமா? காங்கிரஸ் இருக்கும். அதோட ம், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ம், இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு திமுகவும் வந்து திருப்பி காங்கிரஸ் கேட்கிற அளவுக்கு அதிகமான சீட்டுகளையோ இல்ல வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப ம், இன்னைக்கு காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களோட போகுதுன்னா சீட்டு எண்ணிக்கை வந்து அதிகமா கிடைக்கும். அப்ப எந்த ஒரு கட்சியுமே ம், சீட்டு எப்ப அதிகமா கிடைக்குதோ அப்ப அவங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்துறதுக்கு அருமையான வாய்ப்பு, ம், கட்சியை வளர்த்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப திமுக கிட்ட இருந்து ஒரு 25 28 சீட்டுல அவங்க நிற்கும் போது காங்கிரஸ் கட்சியை வளர்த்துறதுக்கும், ம், இன்னைக்கு வந்து ஒரு தாவேகா கூட போய் ஒரு 50 60 சீட்டு காங்கிரஸ்க்கு கிடைச்சு ம். அதுல 60 70 வேட்பாளர்கள் அங்க நிற்கும் போது காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சியை வளர்த்துறதுக்கு எது பயன்படும்? நீங்க ம், இன்னைக்கு திமுக கூட நின்னீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்களா ஜெயிக்க முடியுமா? முடியும், மாற்று கருத்து இல்ல. ம். ஆனா இதே வந்து விஜய் கூட நிற்கும் போது எம்எல்ஏவா ஜெயிக்க முடியுமா? முடியும், மாற்று கருத்து இல்ல. ஆனா கட்சியை வளர்த்துறதுக்கு உங்களுக்கு எது ஏதுவா இருக்கும்? அப்ப இப்ப திமுக வெளியில போது சொல்லக்கூடிய நல்லதுங்கிறீங்க. குற்றச்சாட்டு என்ன? இப்ப நந்தகுமாரோட அடிப்படை கருத்து திமுக குற்றச்சாட்டு என்ன? காங்கிரஸ் வெளியில போயிடணும். வெளியில போனா நல்லா இருக்கும் அவங்களுக்கு பாக்குறீங்க. அதத்தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம். ஆனா இன்னும் அதிகமான மக்கள் நந்தகுமார் சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு 140 150 பேர்த்த ம், கூப்பிடுறாருனாவே என்ன அர்த்தம்? நீங்க எப்படி கட்சியை வளர்த்த போறீங்க? ம். இப்ப திமுக கூட இருந்தா கட்சியை எப்படி வளர்த்த இல்ல போறீங்க? நந்தகுமார், நான் எப்படி சொல்றேன், நந்தகுமார் தாவேகா கூட போனா எப்படி நந்தகுமார் கட்சியை சார், வளர்த்து போறீங்க? நந்தகுமார் சார் இன்னொரு மாற்று கருத்து அதுல என்னன்னா, ராகுல் காந்தி காங்கிரஸ்ல வந்து இந்த மாதிரி தொகுதி பங்கீட்டு குழு அமைத்து 2 மாதம் ஆயிட்டு. நீங்க சொன்னீங்க 60 நாளுக்கு மேல ஆயிட்டு. திமுக அதை குழுவா அமைக்கல, அவங்க வேற மாதிரி அதை டீல் பண்றாங்க. இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட போவதோ அல்லது நீங்கள் கூறியது போல தடுத்து நிற்பதோ அல்லது திமுக கூட்டணியில் அதிக எண்ணிக்கை கேட்டு டிமாண்ட் பண்ணுவதற்கோ அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குதா, உண்மையிலேயே செல்வாக்கு இருக்குதா, அதற்கான டேட்டாஸ், அதற்கான தரவுகள் ராகுல் காந்தியிடம் முறையாக கொடுக்கப்படலை. அதனால தான் இந்த 71 மாவட்ட தலைவர்களையும் மற்ற பிரதிநிதிகள் கூடுதலாக உள்ள ஆட்களையும் இப்போ நேரடியாக அழைத்து ராகுல் காந்தி பேசுகிறார் நாளை என்பது செய்தி. இப்படி ஒரு கருத்து இருக்குது. இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதானா? உண்மையிலே என்ன நினைக்கிறீங்க? கள நிலவரம் எப்படி இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத ராகுல் நாளைக்கு கேட்கிறாரு. கேட்டுட்டு முடிவு அறிவிச்சிருவாரு நாளைக்குன்னு காங்கிரஸ் தரப்புல சொல்றாங்க. அது திமுக கூட கூட்டணி உறுதியா அல்லது வெளியேவா என்பது குறித்து அறிவித்து விடுவார்கள் என்று கூறுகிறார்கள். நீங்க என்ன பாக்குறீங்க? ஆமா, இது இது நியாயமான பார்வைதான். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ம். அப்போ அவங்க காங்கிரஸ் கட்சி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப புது தலைவர்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? உங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன? ம். அப்ப இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட இருக்கும்போது நம்மளுடைய காங்கிரஸுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ம். தாவேகா கூட போலான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்கும்? அங்க போனா எப்படி இருக்குங்கிற கள நிலவரத்தை விவாதத்தின் மையப்பொருள் என்னன்னா, ராகுல் காந்தி இன்னைக்கு இல்ல இன்று இது விஜய் திடீர்னு இந்த அடுத்தடுத்த முடிவுகள் எடுத்திருப்பது, நாளை அவர் ஒரு புதிய ஆலோசனை வழங்க இருப்பது, நாளை ராகுல் காந்தி ஆலோசனை, இது ஒண்ணுக்கு ஒன்று தொடர்பு இருக்குதா? அதுதான் என்னோட கேள்வி. இப்போ இல்ல, இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு லீகல், இது வந்து ஒரு சிபிஎஃப்சி. இப்ப இதை விஜய் தரப்புல இருந்து தான் அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. வேற யாரும் இல்ல. கோர்ட் வாபஸ் வாங்கிட்டாங்களா? இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க நந்தகுமார். அப்படித்தான் தகவல்கள் வருது. நீதிமன்ற வழக்கு வாபஸ் இது வந்து நாளைக்கு தான் வந்து வாங்கிட்டாங்க. நாளைக்கு தான் வந்து லிஸ்டிங் ஆகும். இன்னைக்கு வரைக்கும் லிஸ்டிங் ஆகல. ஒரு நியூஸ்ல செய்திகள் வருது. நாளைக்கு தான் கோர்ட்ல வந்து டு பி வித்ட்ரான்ங்கற கேஸ்ல இந்த கேஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பும் போது எத்தனை நாட்கள்ல வந்து அந்த ஏன்னா ரிவைசிங் கமிட்டியை ஃபார்ம் பண்றதுக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு. ஆனா அந்த ரிவைசிங் கமிட்டி இத்தனை நாளைக்குள்ளார நீங்க இந்த படத்தை ரிவைஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு டைம் லைன் கிடையாது. சோ ஆனா ஏற்கனவே இது வந்து ஜனவரி 5ஆம் தேதி அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதா சிபிஎஃப்சி சொல்லி இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு ஜனவரி 5ல இருந்து இன்னைக்கு சற்றேறக்குரிய 1 மாதத்துக்கு மேல ஆயிருச்சு. அவங்க வந்து ஆரம்ப கால பணிகள் எல்லாம் போய்கிட்டு தான் இருந்திருக்கும். ஒரு பக்கம் லீகல் பேட்டில் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து சிபிஎஸ்சி சார்பிலையும் அவங்களும் சில பணிகளை வந்து அவங்க ஆயுத்தியமா தான் ரெடியா வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து இது துரிதமா இந்த படம் வரப்போகுதுங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கறதா. ஆனா இந்த படத்தை ஏற்கனவே நம்ம முந்தின அமர்வுல சொல்லும் போது கூட இந்த படம் வந்துச்சுன்னா ஒரு படத்தை பார்த்தாங்கிறதோட மக்கள் கடந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு வந்து இதுக்கு சிக்கல்கள் கொடுக்கும் போது இந்த படத்துல அப்படி என்னதான்ப்பா இருக்குது,
வெறும் சாதாரண தெலுங்கு டப்பிங் படங்கிறாங்களே, அதுக்கு ஏன் இவ்வளவு முட்டுக்கட்டை போடுறாங்கங்கிறத மக்கள் கிட்ட இன்னைக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு இந்த படத்தை. அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கலெக்ஷன் வைஸ் அதிகமா வரும் முதல்ல இருந்ததை விட. இந்த படம் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பண்ணுனாங்கனாலும் கட்டாயமா ஏன் வந்து இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு அடக்குமுறையை வந்து இன்னைக்கு கொண்டு வராங்கங்கிறது அதுவும் விஜய்க்கு சாதகமா மாறுங்கிறதா என்னுடைய பார்வை.